ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தனது கள அரசியல் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தாவேக தலைவர் விஜய் தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் கடிதம் மூலம் அந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். விஜய் தெரிவித்திருக்கக்கூடிய கடிதத்தில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் துவங்கி சில மாதங்கள் முக்கியமான நிகழ்வுகளுக்கும் அதே போல தலைவர்களுடைய இழப்புகளுக்கும் நேரில் சந்திக்காமல் அறிக்கையின் வாயிலாகவும் அதே போல எக்ஸ் தளத்துல பதிவுகள் வாயிலாகவும் மட்டுமே விஜய் அரசியல் செய்து கொண்டிருந்தார். இது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. அதற்கு பிறகாக பரந்தூர் சுற்றுப்பயணம் என பல்வேறு சுற்றுப்பயணங்கள் முன்னெடுத்துக்கக்கூடிய நிலையில அவர் மீது உள்ளிருந்து, அதாவது அலுவலகத்திலிருந்தே, பனையூர்ல இருந்தே, வீட்டிலிருந்தே அரசியல் செய்கிறார் என்னும் அரசியல் விமர்சனம் பெரிய அளவுல வைக்கப்பட்டது. இதற்கெல்லாம் பதில் தெரிவிக்கும் வகையிலும் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் கேள்வி கேட்கும் விதத்துல ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கையை தமிழக வெற்றி கழக தலைவர் இன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில எளிதாக கடந்து வரும் தூரத்தை கூட மக்கள் கடலில் பல மணி நேரம் நீந்தியே கடக்க வேண்டிய சூழல் இருந்தது என்பதை நாடும் நன்றாக உணர்ந்தது. இதையே நமது கொள்கை மற்றும் அரசியல் எதிரிகளும் இன்னும் ஆழமாக உணர்ந்திருப்பர் என்று தெரிவித்திருக்கிறார். விஜய் வெளியே வரமாட்டான், மக்களை சந்திக்கவே மாட்டான் என்று ஆள் வைத்து கதையாடல் செய்தோர் இப்போது வெவ்வேறு விதங்களில் புலம்ப தொடங்கி இருக்கின்றனர் என்றும், இதை முன்கூட்டியே ஒப்புக்கொள்வது போலத்தான் தங்களது கதறலை முப்பெரும் விழா என்ற கடிதத்தின் ஒன்றின் வாயிலாக வெளிப்படுத்தியிருந்தனர் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் வரக்கூடிய செப்டம்பர் 17ஆம் தேதி கரூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முப்பெரும் விழா நடைபெற இருக்கிறது. அதற்கான கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதுல திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே கொள்கை கூட்டத்தை அதே போல பொதுமக்களுக்கு எந்த விதத்தை பாதிப்பும் கும்மாளமும் போடக்கூடிய கூட்டங்கள்ல ஈடுபடாத ஆகிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதற்கு பதில் தெரிவிக்கும் விதத்துல இந்த கடிதம் என்பது இருந்திருக்கிறது. புதிய எதிரிகள் என்று பெயர் சொல்லாமல் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததையும் காண முடிந்தது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழர் மரபு என்றும் தெரிவித்திருக்கிறார். வெளியே கொள்கை என்று பேசுவதும் உள்ளுக்குள்ளே பாஜகவோடு உறவாடுவதும் யார் என்று மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டதாகவும், கொள்கை கூப்பாடு போட்டு ஏமாற்றிக் கொண்டே கொள்ளையடிப்போர் யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியாதா என்ன என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதை தாண்டி மக்கள் எழுப்பும் கேள்விகளாக சிலவற்றை இந்த அறிக்கையில வெளியிட்டிருக்கிறார். தூய்மை பணியாளர்களை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடியதா இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு? மாறாக கைது செய்து தூக்கி சென்று அடக்கி ஒடுக்கித்தானே மகிழ்ந்தது. அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டத்தை அன்போடும் கனிவோடும் அணுகியதா இந்த அவலமிகு திமுக அரசு என்றும், மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை கூட மதிக்காமல் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்ததுதானே இந்த திறனற்ற திமுக அரசு என்ற ஒரு 8 கேள்விகளை தமிழ்நாடு மக்கள் எழுப்பும் கேள்விகளாக இந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். மாபெரும் மக்கள் சக்தியுடன் வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர் என்றும், வெறும் கவர்ச்சியை மாத்திரம் வைத்துக் கொண்டிருப்பவர் என்றும், தங்கள் மனதில் மண்டி கிடந்த வெறுப்பு நெருப்பை கக்கியவர்கள் தானே இவர்கள். அன்றே இவர்கள் இப்படித்தான், இன்று மட்டும் மாறிடுவார்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். யார் எத்தனை கூப்பாடு போட்டாலும், எப்படி கதறினாலும், எத்தகைய வெறுப்பை கக்கினாலும் நாம் முன்னேறி செல்வோம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயரிய அடிமை கோட்பாடோடு, மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற மகத்தான கொள்கைகளோடு, அவர்களுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள் ஆகியோரின் கொள்கை வழிகாட்டுதலுடன் 2026 சட்டமன்ற தேர்தலில் 1967 தேர்தல்களில் நிகழ்ந்ததை போல மாபெரும் வெற்றி விளைவை மக்கள் சக்தியின் பேராதரவுடன் தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் நிகழ்த்தி காட்டும் என இந்த அறிக்கையில அவர் தெரிவித்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.